வணக்கம். நான் எஸ்.எஸ். ராமன் அண்ட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஹேமந்த் ஆஷார் ஃப்ரம் புனே. வணக்கத்துடன் இந்த ஜூம் யூடியூப் செஷனில் தங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இந்த செஷன்ல நாங்க என்ன சொல்ல ஆசைப்படுறோம்னாக்க, ஒரு வருடமாக நாங்கள் ஆராய்ந்து ஒரு புஸ்தகம் தயார் செய்திருக்கிறோம். ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அந்த புக்கை ஹேண்டில் பண்ணாக்க நம்ம கஸ்டமர் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம பிஸ்னஸை உயர்த்தலாம்ன்றதுக்கோசரம் இந்த புஸ்தகத்தோட பெயர் மை ட்ரீம் அண்ட் மை ஃபேமிலி வெல்ஃபேர், ஹாப்பி ஃபேமிலி. பேக் பேஜில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னாக்க, இந்த பேஜ் பூரா கம்ப்ளீட் ஆனோம்னா, புஸ்தகம் கம்ப்ளீட் ஆனோம்னா, மை ட்ரீம்ஸ் அண்ட் மை ஃபேமிலி வெல்ஃபேர், ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. இந்த புஸ்தகத்தில் எந்த இடத்துலையும் நாங்கள் எங்கள் பெயரை கொடுக்கல. நீங்க இந்த புஸ்தகத்தை ஒரு முகவர் தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட போய் எப்படி அப்ரோச் பண்ணி இந்த புஸ்தகத்து மூலம் தன்னுடைய வர்த்தகத்தை உயர்த்திக்கலான்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம். நான் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஹேமந்த் ஆஷார் அவர் ஹெட்லைன் சொல்லுவாப்புல, நான் அதை உங்களுக்கு தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இந்த கஸ்டமர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசினா நம்மளோட வர்த்தகம் உயருன்றதை சொல்லுவேன். முதல் பக்கத்தை அவர் ஆரம்பிக்கிறாப்புல. My dreams and my family welfare, a happy family. The meaning of this is that the family should be happy and we have to take care of their welfare also. Sir, please. இத கஸ்டமைஸா நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுக்கணும்னாக்க, இது இந்த ஃபேமிலி ட்ரீல அந்த குடும்பத்தோட நபர்களோட போட்டோவை எடுத்து, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து இந்த புஸ்தகத்துல அவருக்கு அந்த போட்டோலாம் பேஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதை தவிர்த்து செகண்ட் பேஜ்ல என்ன பண்ணிருக்கோம்னாக்க, பிசினஸ் டிப்ஸ் ஃபார் எவரி என்டர்பிரினர். பிசினஸ் டிப்ஸ் ஃபார் எவரி என்டர்பிரினர். In this particular page, we are guiding them with 25 tips, 20 tips. If you just read this, the first one says, select your business name. There are entrepreneurs and businessmen. So based on that, we have created this 20 questions and 20 guidelines. ஏன் நாங்க இந்த பிசினஸ் என்டர்பிரினர் ஆகிறதுக்கான 20 டிப்ஸ் கொடுத்துருக்கோம்னாக்க, நம்ம மூவர்கள் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட போனோம்னாக்க நம்மளுக்கு பெரிய பிரீமியம், பெரிய பாலிசி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பிசினஸ் மேனுக்கு என்டர்பிரினர் ஆகிறதுக்கு, சின்ன பிசினஸ் மேன் கூட பெரிய பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு 20 டிப்ஸ் இருக்கு. இந்த 20 டிப்ஸை பத்தி நீங்க ரொம்ப விவரமா தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல போயிட்டு ஒவ்வொரு சீரியல் நம்பரும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னாக்க, அதை பத்தி விவரம் சொல்றதுக்கு சிறிய வியாபாரிகள்கிட்ட நீங்க அந்த விவரம் சொன்னீங்கன்னாக்க, அவங்க நீங்க என்னென்ன அப்லிஃப்ட் பண்றேன், மோட்டிவேஷன் கொடுக்குறேன். அப்போ அந்த சிறிய வியாபாரி பெரிய வியாபாரி என்டர்பிரினர் ஆனாக்க, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குனாக்க உங்களை தான் அணுகுவார். ஏன்னாக்க அவருக்கு ஒரு உந்துகோலா நீங்க இருந்திருக்கீங்க. அங்க உங்களுக்கு பிரசன்ட் பிசினஸ் as well as ஃபியூச்சர் பிசினஸ் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ். This page is about the personalization of the book. You can mention the customer's name, the client's name, the prospect's name, and the family member's name. And then you can wish them Happy Diwali, Happy Christmas, Happy New Year, whatever message you wish to give. You can write this in a red sketch pen or a marker pen. And in the column below, you can write from your name, your mobile number, and your email address. இந்த புஸ்தகத்துல நீங்க இதனால தான் நாங்க இந்த காலம்லாம் பிளாங்கா வச்சிருக்கோம். நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த சீசனல் கிரீட்டிங்ஸ்க்கு பிரகாரம் இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல விஜயதசமிலையோ இல்ல நவராத்திரிலையோ இல்ல தீபாவளியிலையோ இல்ல நியூ இயர்லயோ எப்போ கொடுக்குறீங்களோ அந்த சீசனல் கிரீட்டிங்ஸ் பிரகாரம் அவ பேர் எழுதி இந்த ஒயிட் காலம்ல நீங்க பெஸ்ட் விஷஸ் இல்ல உங்களுக்கு எந்த நடைமுறையில தமிழ்ல இங்கிலீஷ்ல எந்த லாங்குவேஜ்ல எழுதணுமோ பெஸ்ட் விஷஸ் ஒரு மெசேஜ் கொடுத்து எழுதி உங்களை கையெழுத்து அன்றைய தேதியை மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க, இன்றைய தேதிக்கு நீங்க கொடுத்தீர்கள் என்று அவர்களது குடும்பத்தாருக்கு வாழ்க்கை பூரா இந்த புஸ்தகம் இருக்க போகுது. இது ஒரு உயில் மாதிரி. அது கீழே உங்க பேரு, மொபைல் நம்பர், இமெயில் கொடுத்தீங்கன்னாக்க அந்த குடும்பத்தாருக்கு உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் எல்லாம் இருந்ததுனாக்க எகைன் அண்ட் எகைன்
டியூரிங் த லைஃப், ஆஃப்டர் த லைஃப் அவங்க உங்களை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. In this page, you can add the family photographs of that particular family. You can get the photographs from the Facebook or from the album or from the family themselves and paste them over here. குடும்பத்தாரோட புகைப்படத்தை நீங்க ஒட்டி அவளுக்கு கொடுத்தீங்கன்னாக்க இன்னும் அவ தே ஆர் கோயிங் டு வெரி வெரி ஹாப்பி. ஏன்னாக்க எந்த ஒரு மனிதனுமே தன்னை தானே பார்க்கும் பொழுது அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் உண்டாகுது. அந்த மகிழ்ச்சி ஆரவாரத்துல அந்த சமயத்துல சென்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ரமோட் பண்றது ஈஸியா இருக்கும். Dreams come true. Believe yourself. This page is very important because we want them to make their dreams come true, and we want that the person should be believing in himself. இந்த ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ இந்த பேஜ் நாங்க எதுக்காக கொடுத்திருக்கோம்னா, ஒரு தனி மனிதன் தன்னுக்கு தானே நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் உயர முடியும். அவன் வாழ்க்கையில் உயர்ந்தால்தான் தன் குடும்பத்தாரையும் வாழ்க்கையில் உயர்த்த முடியும். அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய எந்த ஒரு இதுவுமே கோலையும் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னாக்க அவனுக்கு தன் மேல நம்பிக்கை இருக்கணும். அதனால அந்த நம்பிக்கையை எப்படி மெய்யா ஆக்குறது, அதுக்கோசரம் நாங்க இதுல ஒரு 8-9 பேஜ் கொடுக்குறோம். 8-9 பேஜ் ஏன் கொடுக்குறோம்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய கனவு, அடுத்தது அவரோட கோல் என்னன்னாக்க அதோட டைப் என்ன, அதோட கம்ப்ளீஷன் டேட் என்ன. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னாக்க, அவருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், அல்லது ஒரு 4 வீலர் பெரிய 4 வீலர் வாங்க வேண்டும், அல்லது தன்னுடைய மகன் மகளோட கல்வி, தன் மகன் மகளோட திருமணம், தன் மகன் மகளோட கேரியர், அதை தவிர்த்து அவரோட இண்டிவிஜுவல் அவரோட ஒய்ஃபோட ரிட்டையர்மெண்ட். இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதன் தன் குடும்பத்தாருடைய காணும் கனவு. அந்த கனவுகளை அவர் நினைத்து கொண்டே இராமல் இந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும், ஒரு பக்கத்துல வந்து தன்னுடைய மகளோட திருமணத்துக்கு உண்டான திட்டம், அதோட கோல் என்ன, அவளுக்கு எப்போ திருமணம் பண்ணி வைக்க போறோம், தன்னுடைய மகனுடைய எஜுகேஷன், தன்னுடைய மகளுடைய எஜுகேஷன், என்ன எஜுகேஷன் கொடுக்க போறாரு, அதை வந்து பூரா எழுதிட்டு ஹவு டு அச்சீவ் மை ட்ரீம் அண்ட் கோல், நான் எப்படி அதை அடைவேன், நான் என்ன செய்தால் அதை அடைவேன், எவ்வளவு பணம் சேமித்தால் அதை அடைவேன், அதெல்லாம் இதை எழுதுறதுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கொடுத்துட்டு பர்பஸ், ஏன் எதுக்காக இந்த கனவு காண வேண்டும், எதுக்காக அந்த கோல் டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டும், இந்த பர்பஸ் எழுதணும். இந்த பர்பஸ் எழுதினோடனே இந்த கனவுகளை எல்லாம் நான் அடைந்தால் எனக்கு என்ன மன திருப்தி கிடைக்கும், கன்க்ளூஷன், என் குடும்பத்தார் எந்த நிலைக்கு உயர்வார்கள், அந்த கன்க்ளூஷன் எல்லாம் வந்ததுனாக்க இதுக்காக 9 பக்கங்கள் கொடுத்துருக்கோம். இந்த 9 பக்கங்கள் கொடுத்துட்டு கடைசியில என்னன்னாக்க 10வது பக்கத்துல நாங்க கொடுத்துருக்கிறது செல்ஃப் நீட் அனலைசிஸ். இப்ப இந்த கனவு காண்றது எல்லாம் மெய்ஞானம் ஆகணும்னாக்க கையில பணம் இருக்கணும், சேமிக்கிறது உண்டான திறன் இருக்கணும். அப்போ அவளோட டோட்டல் வேல்யூ, அசெட்ஸ், மூவபிள், இம்மூவபிள், அப்புறம் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, கேஷ்ல எவ்வளவு இருக்கு, அவர் இன்னும் எவ்வளவு காலங்கள் சம்பாதிக்க போறாப்ல, சம்பாதிக்கும் காலங்கள்ல அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன, முதல் குழந்தையோட எஜுகேஷனா, 2வது குழந்தையோட எஜுகேஷன், 3வது குழந்தையோட எஜுகேஷன், அவங்களோட கல்யாணம், அதை தவிர்த்து அவளோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு எவ்வளவு பணம் வேணும், இதெல்லாம் எழுதும்போது கிரெடிட் கம்ஸ் டெபிட் கோஸ், மீதி எவ்வளவு இருக்கு, மீதி நான் எவ்வளவு சேமிக்க முடியும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய குடும்பத்தாரோட வாழ்க்கைக்கும், எல்லாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா பிக்சர் வரும்போது அவளுக்கு நம்ம ஆயுள் காப்பீட்டு மூலம் எப்படி நம்ம அவளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அவள் ட்ரீம்ஸை. அப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணோம்னாக்க நீட் பேஸ் அனலைசிஸ் ஆயிடுறது. அதை தவிர்த்து பிக்சரைஸ் பண்றதுக்கு ஹவு டு மேனேஜ் ஃபுல் த ட்ரீம்ஸ் அண்ட் ஹூ வில் டேக் கேர் அட் ஓல்ட் ஏஜ். எல்லாரும் நம்ம கனவு காண்றோம், எல்லாரும் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், குழந்தைகள் கேரியர் முடிக்கிறோம், எல்லாம் முடிக்கிறோம். ஆனால் நம்ம செல்ஃப் டிபெண்டன்ட் ஃபுல்ஃபில்டு சாட்டிஸ்ஃபைட் பர்சனா 60 வயசுக்கு மேல வாழறோமா, அதுக்கு என்ன தேவை, அப்படி அந்த தேவையை பூர்த்தி செய்யலைனாக்க நம்ம யார் மேல டிபெண்டா இருப்போம், நம்ம குழந்தைகள் மேல, இல்ல சேரிட்டி மேலயா, அனாத ஆசிரமத்திலயா, இதெல்லாம் நம்ம பிக்சரைஸ் பண்ணும்போது why financial need analysis is important as well as insurance why it is important. ஏன்னாக்க எல்லா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் தலையிலேயே குடும்ப தலைவன் வைத்துக் கொள்ளாமல் அது ஆயுள் காப்பீட்டு தலையில் வைத்தால் அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படாம அவன் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்கு உண்டான வழிமுறைகள்
கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். This is regarding the personal information. This is the personal information of the head of the family. And as you can see, there are different addresses which you can mention on this. There are mobile numbers and date of birth, etc. Aadhaar number, PAN number, passport number. Everything can be arranged on that. And we have details for the emergency contact number. Every family has got a member who is to be contacted in the emergency. And the name and number of this person should be mentioned over here. Details. இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல அந்த குடும்ப தலைவனோட எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனும் நம்ம உட்காந்து அவகிட்ட வந்து கேட்க சொல்ல எழுதி நம்ம கொடுத்துட்டு, அதை தவிர்த்து அந்த குடும்பத்துக்கு என்னென்ன எமர்ஜென்சி யாரு 3 பேர் தெரிஞ்சவா அவளோட பேரு, மொபைல் நம்பர் நீங்க மென்ஷன் பண்ணனாக்க எப்பொழுதுமே ஆயுள் காலம் மூலா இந்த புஸ்தகம் அவளுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். This page shows the important documents and their location, like personal will, spouse ka will, insurance policies, investment papers, property details, property papers, documents. Where has these papers been kept? Whether it is in the locker or in the cupboard or in the safe or whether it is under the bed is very important to be mentioned. So the location of the particular document is to be mentioned in this page. இது வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னன்னாக்கா, நம்ம பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், 4-வீலர் வாங்குறோம், சமயத்துல அதோட டாக்குமெண்ட் கிடைக்காத, எந்த சமயத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த டாக்குமெண்ட் கிடைக்கலனாக்கா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதனால லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்ன, லாக்கர்ல என்னென்ன இருக்கு, வீட்டுல என்னென்ன இருக்கு, பெரிய பையன்கிட்ட என்ன இருக்கு, பொண்ணுகிட்ட என்ன இருக்கு, எல்லா இதுவும் இந்த பூரா வந்து அந்த லொகேஷனோட நம்ம இங்க இந்த புத்தகத்துல மென்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னாக்க வாழ்க்கையும் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளுடைய சந்ததியாருக்கு ஒரு கஷ்டம் இல்லாத இருக்கும். அவளுக்கு நம்ம சேமித்து வைத்த எல்லா விதமான சொத்துக்களும் சம்பத்துகளும் அவளுக்கு ஈஸியா வந்து பாஸ் ஆனதுக்கு உதவிகரமா இருக்கும். This is the page for key people who are associated with the family. Key people meaning the family doctor. We all have 3 to 4 family doctors. It's not always one doctor. And different chartered accountants, different advocates, different financial advisor, different insurance advisor. So the details of these particular people should be mentioned over here. And there are some details which are the utilities that we are using. Utilities in the meaning gas connection, telephone connection, or even your AquaGuard annual maintenance contract, registration number, deposit, advance deposits, and etc. Details, please. Next, family life insurance. Family life insurance க்கு 2 கோட்டோட பூரா இன்சூரன்ஸை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஆசைப்படுறோம். இந்த 2 கோட் என்னன்னாக்க, சேவிங் எவ்வளவுதான் நம்ம சேவிங் பண்ணாலும் அந்த சேவிங்ல லைஃப் இன்சூரன்ஸும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஒரு கொட்டேஷன். இன்னொன்னு வந்து த காட்மேன், சாய்பாபாவோட 2வது கொட்டேஷன். அவர் himself a godman. That godman says that நீங்க வந்து எதுவா இருந்தாலும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஈக்குவல் டு காட். அதனால லைஃப் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு சமயத்துக்கு சமய சஞ்சீவியா இருந்து உதவி பண்ணுன்றத ஒரு காட்மேனே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அப்போ வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் புரிய வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் என்ன போறோம்னாக்க, இந்த லைஃப் இன்சூரன்ஸை சொல்லி நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்றோம்னாக்க ஒரு ஃபுல் பேஜ் வந்து ஹாப்பி 3 ஜெனரேஷன் டீடைல்ஸ். இந்த பேஜ்ல என்ன பண்ணோம்னா நம்ம அந்த கஸ்டமரோட அவரோட அப்பா அம்மா, கஸ்டமரோட கூட பிறந்த அண்ணா தங்கைகள் தம்பிகள் அவங்களோட டீடைல், அதை தவிர்த்து தன்னுடைய மனைவியுடைய தாயார் தந்தையார், மனைவியுடன் கூட பிறந்தவர்கள் அவர்கள் எல்லாருடைய விவரமும் இது பண்றதை விட நம்மளுடைய விவரமும் கஸ்டமரோட விவரம், அவரோட ஒய்ஃப், அதை தவிர்த்து தன் பிள்ளைகள், இதே மாதிரி 3 ஜெனரேஷன் டீடைல்ஸ் நம்ம பூரா எழுதிட்டே வந்தோம்னாக்க ஆட்டோமேட்டிக்லி நோயிங்லி அன்னோயிங்லி நம்மளுக்கு வந்து ரெஃபரல் கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னாக்க இன்சூரன்ஸ் பேஜ்ல நம்ம ஃபில்அப் பண்ணும்போது எல்லாருக்குமே நம்ம வந்து ஆயுள் காப்பீடு கொடுத்துருக்கோமான்னு தெரியாது. அப்போ ஆயுள் காப்பீடு கொடுக்காதவர்களோட விவரங்களும் இந்த பக்கத்தில் வருவதால் உங்களுக்கு நோயிங்லி அன்னோயிங்லி ப்ராஸ்பெக்ட் கிரியேட் ஆகிட்டே போகுது. நம்ம சஸ்பெக்டிங் பண்ணி நம்ம கேட்குறோம் ஒவ்வொருத்தர டீட்டெயில். இந்த டீட்டெயில என்னன்னாக்க எல்லா காலமும் இருக்கு. அதுக்கு அடுத்து நாங்க போறோம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். Life insurance policies, every customer has got different type of policies and every member has got different number of policies.
It may be from a private insurance company or from LIC of India. Wherever he has bought a policy, the nominee name has to be mentioned. The branch from where the policy was issued needs to be mentioned, along with the policy number, sum assured, and other details. If these records are updated, then you will have a scope for further prospecting. There will be a further scope for another gap in the investment that is to be made. So இந்த பக்கத்தை இருப்பும் போதே நம்மளுக்கு ஒரு நிலப்பாடு தெரியும். அந்த குடும்பத்துல வந்து அண்டர் இன்சூரன்ஸா எஸ்ஐ இன்சூரன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. 100க்கு 100 பேருக்கு 110 பேர் அண்டர் இன்சூரன்ஸ் தான் இருக்காங்க. கணவனுக்கு இது குடும்ப தலைவருக்கு ஆயிருந்ததுன்னா குடும்ப தலைவிக்கு ஆயிருக்காது. குடும்ப தலைவன் தலைவி 2 பேருக்கும் ஆயிருந்தா குழந்தைகளுக்கு ஆயிருக்காது. குழந்தைகளுக்கு குடும்ப தலைவன் தலைவிக்கு ஆயிருந்தாக்கா குடும்ப தலைவனோட தாய் தந்தையாருக்கு ஆயிருக்காது. இதே மாதிரி அடுத்தது நம்ம வந்து 3 ஜெனரேஷன் டீட்டெயில்ஸ் செய்திருக்கிறதுனால அந்த 3 ஜெனரேஷன்ல யார் யாருக்கு ஆயுள் காப்பீடு இல்லைன்றது தெரியும். அதுக்காக தான் இந்த இதுல வந்து நாங்க 100 பாலிசி எழுதுறதுக்கு உண்டான ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னன்னாக்க அதே பக்கத்துல நாங்க ஜனவரி டு டிசம்பர் காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு குடும்பத்தார்ல வந்து 10 பாலிசி இருக்குன்னு வச்சுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாசத்துல வந்து பிரீமியம் வருது. ஒரு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அந்த பிரீமியம் காலம் நம்ம டிக் பண்ணிட்டு வரும்போது 2 மாதங்களோ இல்ல 3 மாதங்களோ ஒரு இடைவெளி வருதுன்னு வச்சுங்க. ஜனவரியில பிரீமியம் போகுது, பிப்ரவரியில பிரீமியம் போறது, மார்ச்ல பிரீமியம் போகுது. ஆனா ஏப்ரல்ல போல, மேல போகுது, ஜூன்ல போகுது, ஜூலைல போறது, ஆகஸ்ட்ல போல, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல போகுது, ஆனா டிசம்பர்ல. இப்போ 12 மாதங்கள் 9 மாதங்கள்ல பிரீமியம் போகுது, ஆனா 3 மாதங்கள் கேப் இருக்கு. அப்போ நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லலாம், நம்ம ஆயுள் காப்பீடு யாருக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோமோ அவளுக்கு சொல்ல நம்ம, சார் 12 மாசத்துல நீங்க 9 மாசம் ரொம்ப நல்லா சேவிங் பண்றீங்க, 3 மாசம் வந்து இடைவெளி வருது. இந்த 3 மாசத்துக்கு உண்டான இடைவெளியும் நம்ம பூர்த்தி செய்தோம்னாக்க வருங்காலத்தில் சேமித்து வைத்த பணமும் சேர்த்து வைத்த தண்ணீரும் வீணாவதில்லை என்று சொல்லி அந்த 3 மாசத்துக்கு பேக் டேட்டோ ஃப்ரண்ட் டேட்டோ கொடுத்து நீங்க இன்னொரு ஆயுள் காப்பீடு அந்த குடும்பத்தாருக்கு ப்ரொவைட் பண்ணீங்கன்னாக்க அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும், அவளுக்கும் நீங்க உதவி செய்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு அடிஷனல் பிசினஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால ஈஸி டு கிரியேட் த பிஸ்னஸ் இன் ஆன் திஸ் பேஜ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ். நீங்க அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தாக்க இல்ல புது கஸ்டமரா இருந்தா அவள்கிட்ட பாலிசி டீட்டெயில்ஸ் வாங்கி பிரான்ச்ல இருந்து ஸ்டேட்டஸ் எடுத்து ஸ்டேட்டஸை ஒரு ஃபைல்ல நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இது பண்ணி இதுல பூரா டீட்டெயில் எழுதி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து அவளோட பேரு குட் விஷஸ் எல்லாம் எழுதி நீங்க கொண்டு போய் கொடுத்து மற்ற பக்கங்களையும் நீங்க விவரித்து சொல்ல 1 மணி நேரம் 50 minutes to 1 hour it will take, and you are going to getting definite business 1-to-1. 100% closing is guaranteed 100%. In the 100 remaining days you are going to completing your MDRT, COT, POT. It is my assurance and my team assurance of Team Mission MDRT 508. I wish to say that. Next page. As you can see in this page, we have details about the motor insurance. Friends, every family has got 3 to 4 two-wheelers, maybe even 1 or 2 four-wheelers. So it is necessary to mention the numbers of the vehicle plus the make and the model and the chassis number and the engine number. Most of the time we don't have these details. So these details need to be entered on this, along with the insurance which is taken, whether it is third-party insurance or whether it is comprehensive insurance. That details also need to be mentioned over here. What is the insured declared value? And lower, if you can see, it is the health insurance details on this. எப்படி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி மோட்டர் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுக்கும் இங்கே நாங்கள் காலம் கொடுத்துருக்கோம். அதை ஃபில் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம வந்து நம்மளோட வாடிக்கையாளருக்கு சொன்னோம்னாக்க அவளுக்கு என்ன, இந்த வந்து இண்டிவிஜுவல் ஆயுள் காப்பீடு முகவர் நம்மளுக்கு வந்து எஜுகேட் வந்து ஆயுள் காப்பீட்டை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல எல்லா விதமான முதலீடுகளை பற்றியும் எல்லா விதமான ஆயுள் காப்பீடுகளையும் பற்றியும் மோட்டார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நம்மளுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாப்புல. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் அப்படின்னு அவளுக்கு வந்து உங்க மேல ஒரு நல்லெண்ணம் உண்டாகும் போது நீங்க பர்மனண்டா லைஃப் டைம் அவளோட ஃபைனான்சியல் அட்வைசர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சான்சஸ் அதிகமாகின்றது.
the details, if you mention here, you will have a scope of selling the health insurance policy along with the general insurance policy. So the gap which is there can be fulfilled from this. Property insurance policy details. What is the meaning of this? The details about the properties that you are holding. See, normally flat owners will put the details of the flat when whether it is insured or not is to be mentioned over here. And if it is insured, what is the value of the insurance, in whose name is the property, and the insurer's name, the plan name, and the policy number, policy details are to be mentioned here, and what is the amount. Property insurance also deals with the shops and the stocks available in the shops. So even the cash in transit and even in the cash in hand is to be insured, and the details of that can be mentioned here. If it is not insured, you can help them to buy the fresh insurance. ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் பத்தி விவரமா சொல்லிட்டாப்ல. ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வந்து எப்படி ஒரு ஹியூமனுக்கு இன்சூரன்ஸ் அவசியமோ, நம்ம கஷ்டப்பட்டு காலங்கள்ல காசு ஒவ்வொன்றா சேர்த்து குருவி போல சேர்த்து வீடு வாங்குறோம், வாகனம் வாங்குறோம். அதெல்லாம் இன்சூரன்ஸ் காப்பீடு இல்லாததுனால ஏதாவது ஒரு நெருப்பாலேயோ இல்ல வேற ஏதோ காரணங்களாலேயோ அதுல வந்து ஒரு இழப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இழப்புனால மனுஷனுக்கு மன அழுத்தங்கள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மன அழுத்தங்கள் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சேர்த்து வைத்த ப்ராப்பர்ட்டி அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். மூவபிளாகவும் இருக்கலாம், இம்மூவபிளாகவும் இருக்கலாம். அதுக்கு தகுந்த இன்சூரன்ஸ் ஃபுல்ஃபில்லா இருந்தாக்க உங்களுக்கு எனக்கு எப்பொழுதுமே பிரீமியம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது தான் ப்ராப்ளம். அதனால இன்சூரன்ஸ் பண்ண வைக்கிறது ஒரு ஆயுள் காப்பீடு முகவரோட கடமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். This page deals with the bank account details. Friends, many of our customers have got many accounts, self accounts, even the spouses accounts, husband, wife accounts are separate, children accounts are separate. We have different types of accounts, which is PF account, PPF account, business account. Even we have HUF accounts, and for different joint accounts are also visible with the customers. The entries of which can be made on this page, and while doing the entries, you will have the gap which is required. Maybe some families do not have HUF account. You can guide them on opening the HUF account, and when a new HUF account is opened, you will have the scope for investments on policies as well as on other details. So let's go ahead. இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ல நாங்க வந்து விவரமா எல்லா விவரமும் சொல்லியிருக்கோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் நீங்க எழுத என்ன ஆகும்னாக்க அந்த குடும்பத்தாருக்கு யாராருக்கு வங்கியில கணக்கு இருக்குன்னு தெரியுது. வங்கியில கணக்கு இருக்கும்போது தெரியும் போது என்ன ஆகுறதுனாக்க அவளோட ஸ்டேட்டஸ் தெரிய வருது. அவளோட ஸ்டேட்டஸ் தெரிய வரும்போது அவளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி தெரிய வருது. அவளோட ஏர்னிங் கெப்பாசிட்டி தெரிய வரும்போது அவளோட சேவிங் கெப்பாசிட்டி தெரிய வருது. இந்த சேவிங் கெப்பாசிட்டியை வச்சு அந்த சேவிங்ல அவ எங்கெங்க டிரைவ் பண்ணியிருக்கா, எங்கேயாவது ஒரே இடத்துல வந்து எஃப்டில போட்டிருக்காளா இல்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும் பண்ணிருக்காளா, இதெல்லாம் தெரிய வரும்போது சில வியாபாரிகள் இருப்பாப்புல அவளுக்கு வந்து எல்லாம் இருக்கும், ஹெச்எஃப் அக்கௌண்ட்டும் இருக்கும். ஆனா ஹெச்எஃப் அக்கௌண்ட்ல வந்து அவளுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி ஒண்ணுமே இருக்காது. அப்போ அங்க 1,50,000க்கு பிரீமியமுக்கு அவளோட வந்து ஃபேமிலி ஹெட் அண்ட் மெம்பர்ஸ், இந்தியில என்ன சொல்லுவாங்கன்னாக்க கர்த்தா அண்ட் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவளுக்கு எல்லாருக்கும் பாலிசி கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. இதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இன் திஸ் புக் இன் ஆன் எவரி பேஜ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் யுவர் ஸ்கில் அண்ட் கிரியேட் one step-by-step perspective. 128 chances is creating to give the policy. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து நீங்க வந்து எதுலயாவது வந்து அந்த நீங்க எந்த கஸ்டமர்கிட்ட போறீங்களோ வாடிக்கையாளர்கிட்ட போறீங்களோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் ஆயுள் காப்பீடு போடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்பவர்களாக முகவராக நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். This page deals with locker details. Friends, most of our families, they have received Stridan or jewelry by inheritance. These jewelries in earlier days used to be kept in the house, but now it is difficult and it is very risky to keep in the house. So people are depositing them in the bank lockers. Friends, here we need to mention where is the bank locker, which is the bank, and how much is the item, what is the item stored in that particular locker, and what is the valuation of that particular item.
by doing this, in case if any untoward incident happens with the member, with a family member, and if the locker number is missing, or if the details of the lockers are missing, it is going to be difficult for the successive person to open the locker or to get the recover the material from it. So it is very important that the record is mentioned somewhere, and this book helps every family to create that particular safety and security. We go ahead, sir. எவ்வாறு மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டோ, ஆயுள் காப்பீடு இம்பார்ட்டன்ட்டோ, மக்களிடையே இப்பொழுது செல்வந்தர்களாக ஆகிறார்கள், ஆகிக்கொண்டிருக்கிறார்கள், ஆக வேண்டும் என்பது நமது ஆசையும் கூட. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர்கிட்ட லாக்கர் இருக்கு. அந்த லாக்கரோட டீட்டெயில் ப்ராப்பர் ரினியூவல் இதெல்லாம் ஆகலைன்னு வச்சுங்கோ, ஒரு இழப்பீடு வரும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த லாக்கரோட டீட்டெயில்ஸ் பூரா ஹோல்டர்ஸ் நேம் எல்லாமே இருந்ததுனாக்க அவளோட குடும்பத்தாருக்கு உதவிகரமா இருக்கும். Every family has got some demat account. When we talk about demat account, all the details to be mentioned are to be noted on this particular page. There are families with many credit cards and debit cards. The credit cards, debit cards can be in the name of the husband, wife, and the children. All the cards that are there available with the family, their numbers. See, there are 16-digit numbers which cannot be memorized. So there is need to mention it somewhere, which is the issuing bank, what is the card number, what is the credit limit, and what is the validity of that card. Along with this, even it is necessary to mention the login ID and the password. Just in case, if you have lost the card, it is easy for the family members to relocate or to issue for the new card. So all these details need to be filled by the customer. You may help them to do this. Bank loan details. It's a very important page of this book. ஏன் சொல்றேனாக்க, இன்றைய வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனிதன் கடன் வாங்காமல் இருப்பதில்லை. மொபைல்ல இருந்து ஈவன் எழுதுற பேனால இருந்து எல்லாமே லோன்ல கிடைக்குது. முக்கியமான லோன் என்னன்னாக்கா 4 வீலர் லோன், 2 வீலர் லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் அண்ட் அதர் லோன்ஸ். இந்த லோன்லாம் பத்தி நம்ம டீட்டெயில் ஏன் எழுதணும்னாக்க, நம்ம இங்கே எஜுகேட் பண்றோம். சார், நீங்க பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க 25 வருஷத்துக்கு. 25 வருஷம், இன்னைக்கு 35 வயசு ஆகுது. இந்த 25 வயசுல நீங்க இந்த லோன் மட்டுமே அடைக்கணும்னாக்க உங்க லோன் முடிஞ்சிடும். ஆனாக்க நீங்கள் இன்று எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அதே நிலைமையில் தான் 60வது வயதிலும் இருப்பீர்கள். அதனால் இந்த பேங்க் லோனை as early as possible எப்படி சீக்கிரமா இந்த பேங்க் லோனை அடைக்கணும்னு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். அப்படின்னு நீங்க சொல்லணும். எப்படின்னாக்க, increase 10% of EMI amount. You are going to complete your loan within 10 years. 25 வருஷமான லோனை 10% EMI அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாக்க 25 வருஷம் லோனு அப்ராக்சிமேட்டா 10 வருஷத்துல அடையுது. அப்போ 10 வருஷத்துல அடையும் போது 15 வருஷம் அவருக்கு கிடைக்குது. அந்த 15 வருஷத்துல he is going to create another wealth. இதே மாதிரி நீங்க எஜுகேட் பண்ணலனாக்க, இன்னொன்னு என்னன்னாக்க, அவர் லோன் வாங்கியிருக்காருனாக்க, லோன் இஸ் த லயபிலிட்டி. அவருக்கு எவ்வளவு லயபிலிட்டி இருக்கு, ஹவுசிங் லோன்ல எவ்வளவு லயபிலிட்டி இருக்கு, 4 வீலர்ல எவ்வளவு லயபிலிட்டி இருக்கு, பர்சனல் லோன்ல லயபிலிட்டி. இப்ப எல்லாம் சேர்த்து ஒரு 70 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்க. சார், இந்த 70 லட்சத்து லோனோட லயபிலிட்டிய நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த லயபிலிட்டிய உங்கள் தலையில் சுமக்காமல் நீங்கள் ஆயுள் காப்பீட்டு தலையில் ஷிஃப்ட் செய்து விடுங்கள், மாற்றி விடுங்கள். ஏனென்றால் கண்டிப்பாக எனக்கு தெரியும், நீங்கள் வாழும் பொழுது இந்த கடன் சுமையை நீங்கள் அடைத்து விடுவீர்கள் என்பது. வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் நமது கையில் இல்லை. அவ்வாறு ஏதாவது ஒன்று நேர்ந்தால், நேரக்கூடாத ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால், அந்த சுமை, இந்த லயபிலிட்டியோட சுமை, இந்த கடன் சுமை உங்கள் குடும்பத்தார் தலையில் போய் சேரும். உங்கள் குடும்பத்தாருடைய தலையில் சேரும் லயபிலிட்டிய, கடன் சுமையை நீங்கள் ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மேல் தூக்கி வைத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தாருக்கு கடன் சுமை இல்லாமல் தவிர்த்து விடலாம். அதனால் தங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 70 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. கார் லோன், பர்சனல் லோன்,
அண்ட் ப்ராப்பர்ட்டி லோன். 70 லட்சத்துக்கு உண்டான உங்களுக்கு வருடத்திற்கு மாதம் 7,000 மூலம் நீங்கள் சேமித்தால் போதும். 70 லட்சத்துக்கு 1%, 7,000 1% நீங்கள் சேமித்தால் உங்களுக்கு 100% கடன் சுமையில் இருந்து மீள்வதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கிறது. 1% நீங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் ஆமாம் என்று சொல்வார்கள். நீங்கள் அவருக்கு என்டோமென்ட் பாலிசியும் டேர்ம் இன்சூரன்ஸும் சேர்த்து 2 பாலிசி கொடுத்து அவருடைய கடன் சுமையை தீர்க்கறதுக்கு உதவி செய்யலாம். இந்த பேங்க் லோன்ல பாலிசி கிரியேட் ஆகிறதுக்கு மோர் அண்ட் மோர் சான்சஸ் இருக்கு. எஃப்டியை பத்தி எனது நண்பர் ஆஷார் சொல்வார். FD details, most of our families, we have got many FDs, many government bonds, savings bonds, and tax saving bonds. So all these details of the policy bond or the FD numbers can be mentioned over here, along with the name of the bank and the nominee details, plus the amount at the date of maturity of that, what is the duration, what is the interest rate, and the maturity amount. If there is detail any, which can be entered in the remarks column. So we move on to the next page, and that is about the earlier in the second page, we had given details of the 20 tips for growing the business. And now we are giving you 10 habits which can create a better individual, which can create a better person out of that family. And if you note, create a routine is the first thing. Work out and meditate is the third point. Likewise, many other points are mentioned in that. And the last point, but not the least, continue learning. Friends, if you continue learning, the more you learn, the more you earn is the message here. If you don't update yourself, you will be outdated. This is the message on that particular page. And we move on to the next page. Property details. Property details ரொம்ப முக்கியமான ஒரு பக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மனிதர்கள் இப்பொழுது என்ன பண்றாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, 2 வீடு வாங்குறாங்க. அந்த 2 வீட்டை தவிர்த்து சில பேருக்கு மனநிலை என்னன்னாக்க, நம்ம மற்ற உபகரணங்கள் மூலம் சேமித்து வைக்கும் பணம் சீக்கிரமாக உபரியுடன் சேர்வதில்லை. அதனால நம்ம கொஞ்சம் காலி இடம் வாங்கி போடலாம். ஊருக்கு வெளியில ஒரு 2,000 சதுர அடி வாங்கி போட்டோம்னா இன்னைக்கு 10 லட்சத்துக்கு கிடைக்குது. நம்ம குழந்தைக்கு இன்னைக்கு 5 வயசு ஆகுது. 15 வருடங்கள் கழித்து அது ஒரு 50 லட்சத்துக்கு போச்சுனாக்க நம்ம மகளோட திருமணம் நல்லா நடக்கும். ஆனாக்க இது எல்லாமே மனிதன் உயிருடன் இருக்கும்போது எல்லாமே சாத்தியம். ஏனென்றால் அவருக்கு வெளி உலகம் பற்றி எல்லாவற்றும் தெரியும். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் குடும்ப தலைவிக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் எல்லா விதமான வெளி உலக அறிவு அல்லது சூட்சமம் தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அது தெரியாத இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது என்றால் டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணோம்னாக்க, எங்கெங்க ப்ராப்பர்ட்டி சிறியதோ பெரியதோ நடு வர்க்கமோ எல்லா ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸும் வித் ஃபார்ம் சிஸ்டம் அது லொகேஷன் எல்லாத்தையும் இங்க டீட்டெயிலா எழுதி வச்சோம்னாக்க, குடும்பத்திற்கு இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, வருங்காலத்திலும் சரி, எந்த ஜெனரேஷனா இருக்கட்டும், 7 தலைமுறைக்கு அந்த குடும்பத்துக்கு அவளோட சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் எங்கெங்க இருக்கு, எந்த லொகேஷன். இதுல நான் ஒண்ணு என்ன ஆசைப்படுறேன்னாக்க, சீரியல் நம்பர் எழுதுங்கோ, ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ் எழுதுங்கோ, வித் பின்கோடு, வித் லேண்ட்மார்க். அதை தவிர்த்து அந்த இது யாருக்கிட்ட இருந்து வாங்கினோம், யாரு அந்த ப்ராப்பர்ட்டியில டைட்டில் என்ன டைட்டில்ல இருக்கு, அதுக்கப்புறம் டைட்டிலோட டைப் என்ன, ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைட்டில் உண்டு. அது டீட் ஆஃப் டைட்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க லீகல் லாங்குவேஜ்ல. நிலத்துக்கு ஒரு டீடு இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு டீடு இருக்கும், பெரிய பெரிய பிஸ்னஸ் கன்சர்னுக்கு ஒரு டீடு இருக்கும். அது டைட்டிலோட டைப் இருக்கணும், அதோட ரிஜிஸ்டர்ட் வேல்யூ என்ன, அதுக்கு கீழே பென்சில்ல ஆக்சுவல் வேல்யூ என்ன. இன்னைக்கு நீங்க 40 லட்சத்துக்கு ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க, 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு விற்க விரும்பணுனாக்க இன்னைக்கு வேல்யூ என்ன, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்கேன்னாக்க எந்த பர்பஸ்க்கோசரம், மகளோட திருமணத்துக்கோசரம் வாங்கி வச்சிருக்கேலா, இல்ல தங்களுடைய ஓய்வூதியத்துக்கோசரம் வாங்கி வச்சிருக்கேலா, இல்ல வேற ஏதாவது சமூக சேவைக்கோசரம் வாங்கி வச்சிருக்கேலா, இந்த பர்பஸும் எழுதி வச்சிருந்தேன்னாக்க ஆஸ் ஏ வீல் மாதிரி இது யூட்டிலைஸ் ஆகும். லாஸ்ட்ல நாங்க ரிமார்க் காலம் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கோம். விட்டு போனவைகள் ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற விவரங்கள் ஏதாவதுனாக்க இந்த ரிமார்க் காலங்களை விவரமான நீங்க எழுதி வைக்கலாம். யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க, எவர் மூலியமா வாங்கினீங்க,
அதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, எல்லாம் வந்து இந்த விவரங்கள்லாம் எழுதணும். அடுத்தது Friends, this is the page for mutual funds investments. Many of us have come through the details of investors asking we get better returns in mutual funds. Fine. Then you need to mention which mutual fund you are going to be investing in, and the details of that should be mentioned on this page. There are more than 1,600 funds available in the market for your family. Is easy coming. It is very necessary to write the name of the mutual fund, the scheme in which you have been investing in that fund, the folio number, the fund type, whether it is growth, balanced, or bond fund, and the payout option which is there, whether there is a locking period or not, and whether it is in SIP or whether it was one-time investment. If it was in SIP, what was the term, and the details of the bank from which the ECS deduction is going to be taken. And here in this page, we mention customer portal login ID and the amount number, the SIP start date, and the distributor's name, who is the distributor, whether it is Sharekhan or Angel Broking or XYZ, whichever it is, and the help desk number and the contact number of the person can also be mentioned on this page. And we have kept multiple blank columns on that so that every member of the family and every fund that they are investing in can be noted. Next page, please. லைக்வைஸ் எப்படி நாங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னாக்க எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்கக்கூடாது. ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு கூடையில வச்சாதான் சேஃபா வந்து கடைசி வரைக்கும் நம்ம பிரயாணத்துல எடுத்துட்டு போக முடியும். அதனால நாங்க மியூச்சுவல் ஃபண்டை பத்தியும் பூரா வந்து ஒரு அவேர்னஸ் எப்படி வந்து அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணது கொடுத்துருக்கோமோ, அதே மாதிரி நாங்க அடுத்த பக்கங்கள்ல என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தியும் சொல்லியிருக்கோம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பத்தியும் வந்து எல்லா விவரமும் எழுதுறதுக்கு உண்டான இதை உண்டாக்கியிருக்கோம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பத்தி எழுதும்போது நீங்க வந்து இங்க நியர்பை யாருக்காவது மெச்சூரிட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவளை வந்து நீங்க ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாந்தியில வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ப்ரொமோட் பண்ணீங்கன்னாக்கா 5 மாசமோ 6 மாசமோ இல்லை 3 மாசமோ அவளுக்கு வந்து ஏதாவது மெச்சூரிட்டி ஆகுதுனாக்கா அந்த அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு பேங்க் எஃப்டி, அவளதெல்லாம் பேங்க் எஃப்டியில் கன்வெர்ட் ஆகிடும். எனக்கு பேங்க்ல தான் பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த புஸ்தகத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க வருங்காலங்களில் அவளை ப்ரொமோட் பண்ணி சிங்கிள் பிரீமியம்ல எல்ஐசியில கொண்டு வர்றதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எம்ப்ளாயர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இங்க எம்ப்ளாயர் ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்னன்னாக்கா இப்ப கவர்மெண்ட்ல கூட பென்ஷன் கிடையாது. கவர்மெண்ட்லயும் பென்ஷன் இல்லாத சமயத்துல அவ எம்ப்ளாயர் என்ன, ஒருத்தர் வந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாப்புல, எம்ப்ளாயர் 750 ரூபா போடுறாப்புல, எம்ப்ளாயி இது 750 ரூபா போகுது, எல்லாம் சேர்த்து 1,500 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபா. 18,000 ரூபா அவர் வந்து 30 வருஷம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷத்துல வந்து குறைஞ்சது ஒரு 6 லட்சம் ரூபாய் கூட சேரல. அந்த 6 லட்சம் ரூபாய் வந்து பிபிஎஃப் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அதிகமா பண்ணா ஒரு 20-25 லட்சம் ஆகும். இன்னிலேருந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 25 லட்சம் ஆகுது. அதுக்கு வந்து அப்பவும் 6% பென்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. என்ன பணம் வரப்போறது? அப்போ வந்து எவ்வளவு விலைவாசி உயர்வு இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன, இந்த காலம் ஃபில்அப் பண்ணும்போது அவருக்கு வந்து இன்னும் அவரோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு நம்ம எவ்வளவு ப்ரொவைடு பண்ணனா நல்லதுன்றது தெரிய வருது. அதனால இந்த காலமும் ஃபில்அப் பண்ணணும். எந்த ஒரு பக்கத்தையும் விடாம நீங்க ஃபில்அப் பண்ணினாக்க உங்களுக்கு மோர் அண்ட் மோர் பாலிசி, மோர் அண்ட் மோர் ப்ராஸ்பெக்ட் கிரியேட் ஆகிட்டே போவாங்க. அது எப்படி வந்து உங்களோட உத்திகளை உபயோகப்படுத்தி நீங்க வந்து தங்களுடைய வணிகத்துல கன்வெர்ட் பண்றீங்களோ அதுலதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குன்றது தெரிவித்துக் கொள்ளுங்க. நெக்ஸ்ட். Friends, as we must be aware that gold and silver, diamond, all these items may be inherited from our earlier generation, or maybe we have bought this in our lifespan. And whatever is our necessary details that we have of the property, the movable property, which we call, you can mention over here the item type, the value of the weight, the purchase value, the present value can be put in pencil, and what will be the future value. Friends, why is this important? It is important because our family members, the other members behind us, after us, they are not aware of what is the importance of that particular item. And when it is mentioned here, then the valuation of that particular item is created as well as in record.
And when it is recorded, it is easier for the next generation to utilize the details. So it is very important to note this. Secondly, when you are filling a higher insured policy, you will need to fill the 3251 form. And when you need to the financial questionnaire form, and when you have to fill that form, it is required for you to have all these records updated. Friends, also I need to mention here that this particular book has taken a lot of time from us. It is 1 year since we are preparing, the gathering details, meeting people, trying to arrange for all the details that are required to be mentioned in this particular book. It has taken 1 year for us to accumulate this book. And with pleasure, I need to inform you that the price of this book was 100 rupees initially when we were starting to prepare it. But since we got multiple orders, now we have reduced the price to 80 rupees. And you can take advantage of this. We request you that you place an order for minimum of 10 books, and the order can be placed with either me or with Sitaraman sir. I will share my number 985-042-9955. Mr. Raman's number 937-101-6300. You can contact us for your details for this order. And let me have the pleasure to inform you that we will not be charging the courier charges. So you can place your order immediately and we will proceed further. இந்த பக்கத்துல ஒண்ணு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கோல்டு சில்வருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஒரு 16 பக்கம் நோட்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலரா வந்து இந்த கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து ஜுவல்லரியா இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து அதோட சின்ன சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நீங்க இங்க பேஸ்ட் பண்ணலாம். சீரியல் நம்பர் 1 நெக்லஸ் 20.8 கிராம்ஸ் அப்படி எழுதி பண்ணி ஒர்த் எழுதாட்டா கூட பரவாயில்ல. நெக்லஸ் 20.8 கிராம், டபுள் ரோல் செயின் 38.6 கிராம் இப்படி எழுதி வச்சிருந்தேன்னாக்க நம்மளுக்கு பிறகு நம்மளுடைய சந்ததியாருக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நாங்க பிளாங்க் பேஜஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம். இதுல வந்து நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கடைசியில வந்து டு யூ நோ, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேஜ் இன் திஸ் புக். பிகாஸ் வாட் இஸ் இட் இஸ் த பெஸ்ட் பேஜ். ஏன்னாக்க எல்லாம் சொல்லி அப்படி கூட சிலது புரிந்தும் புரியாதும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த 10 கேள்விகள் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ, அவருக்கு வேர்வை வந்து எனக்கு ஆயுள் காப்பீடு கொடுங்கன்னு கேட்பாப்புல. வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே, இஃப் ஆல் திங்ஸ் ஆர் வி ஹவ் பிரீஃப்ட், then also they are not ready to take any investment in an insurance. Then you ask these 10 questions, he is becoming SWAT and automatically he is going to ask for life insurance. For this, I wish to brief this 1 or 2 question with the example, Mr. Asha. As you can know, if we are just going into the second question, do you know your debt collection? When we ask this question to a person, he is ready to inform us that it is not clear. His debt is not insured. His debt is not covered. So we have a scope over here. And it is, if you see the question number 7, have you done your financial planning? There is a very good chance of him saying no, because in 99% of the people are not completely financial planned. There is a gap somewhere or the other, which we have to identify and which we can close. And when the answer is in negative, there is a scope for you for issuing a new prospective issue of a policy. So friends, if you see, then question number 9, do you know about your life and your family, how it should be safe? Here again, we will come to know that he is not secured as far as the health insurance is concerned, as far as his general insurance is concerned. So when these structured questions are asked, there is a scope for us to enter into their financial bag and create a vacuum for us to fulfill the policy. Please. லாஸ்ட் பட் பேக் பேஜ்ல என்னன்னாக்க ஒரு 4 வருஷத்தோட கேலண்டர் கொடுத்துருக்கோம். ஏன் இது கேலண்டர் கொடுத்துருக்கோம்னாக்க, இன்றைய சேமிப்பு நாளை உதவும், அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதனால ஒரு கேலண்டர் காலமும் ஒரு 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம். இதுல வந்து அவ வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து ஏர்மார்க் பண்ணினாக்க அவளுக்கு இந்த புஸ்தகத்தை திறக்கும் போதெல்லாம் அவளோட வந்து கோலோட எண்ட் டேட் தெரிஞ்சு வரும். பட் லாஸ்ட் பேக் பேஜ் பத்தி இப்போ ஆஷார் சொல்லுவாப்புல. The last page of this book, if you can see, friends, there is a blank space which we have kept a rectangular box, white box. You can put your name and address,
and your email ID, your phone number, and you can share this with the customer, with the prospective client. We again need to mention here that we have not mentioned our name or our any contact numbers or any details of Mission MDRT 508. This is personal. You are supposed to give this to a client instead of, see, earlier we used to give diaries and calendars and all these things, but now the time has changed. Now we have to get into their personal book, their personal bag, their personal locker, their personal details. When we mention all this in this book and we give them as a present, it will definitely be connected with you. They will contact you for other details. Being a very personal friend, being a very personal advisor, it will help you to generate new business. Friends, we assure you that after buying this book and after sharing this with your friends, your clients, your relatives, you will be attracted automatically by the family that you are going to enter. So friends, I will request Sitaraman sir to conclude. இந்த புஸ்தகத்தோட ஒவ்வொரு பக்கங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றா அவளுக்கு நீங்க சொல்லும்போது அவர்களுடைய நேற்றைய நிலைமை என்னன்னாக்க அது சரித்திரம். நேற்று வரை என்பது சரித்திரமாகிவிட்டது. இன்று என்பது உண்மை. நாளை என்பது எதிர்காலம். எதிர்காலம் ஒரு ஆசைகள் இருக்கும்போதுதான் நிறைவேறும். இல்லாத போது நிறைவேற்றத்துக்கு உதவி செய்வது ஆயுள் காப்பீடு. ஆயுள் காப்பீடு என்பதை எவன் ஒருவன் அதை ஒற்றுக்கொள்கிறானோ, ஆயுள் காப்பீடை எவன் ஒருவன் ஒத்துக்கொள்கிறானோ அவனுடைய ஆயுள் அதிகரிக்கிறது. ஆயுள் காப்பீடை எவன் ஒருவன் ஒப்பிட்டுக் கொள்கிறானோ, ஒற்றுக்கொள்கிறானோ அவனுடைய ஆயுள் உயர்வாகிறது. ஆனால் ஆயுள் காப்பீடை தவிர மற்ற உதவிகரம் செய்யும் மணி சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது எல்லா விவரமும் தெரியணும். அசைகிற சொத்து, அசையாத சொத்து, எல்லா விவரங்களும் நம்ம இந்த புத்தகத்துல எழுதி கொடுக்கும்போது அந்த குடும்ப தலைவன் குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் தெரிய வருது. அந்த ஸ்டேட்டஸ் தெரிய வரும்போது என்ன வருது, நம்ம அவளுக்கு எவ்வளவு பிரிட்ஜிங் பண்ண முடியும்னு தெரிய வருது இன்சூரன்ஸ் மூலியமா. அந்த இன்சூரன்ஸ் மூலியமா பிரிட்ஜிங் பண்ண தெரிய வரும்போது நம்ம இன்னும் ஆயுள் காப்பீடு கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கு. நீங்க இது என்னன்னாக்க ஒரு கீ மாதிரி, ஒருத்தர் அணுகிறதுக்கு கீ மாதிரி. இதை முன்னாடியே எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட பாலிசி டீடைல்ஸ் எல்லாம் எழுதி, இந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் எழுதி நீங்க கொண்டு போய் ஒரு 1 hour உட்காருங்க, ஒரு காஃபி சாப்பிடுங்க, முடிஞ்சா டிஃபன் சாப்பிடுங்க. சாப்பிட்டே பேசிட்டே எல்லாம் ரொப்பி கொடுத்து எப்படியாவது இந்த வரும் 100 நாட்கள்ல அவளுக்கு ஆயுளுக்கு பூரா ஒரு உயிலும் கொடுத்துட்டு வாங்க. அது தவிர்த்து உங்களோட வியாபாரத்தையும் முன்னாடி இந்த 80 ரூபா புக், இது 80 rupees புக், அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஏர்னிங் யுவர் 10 lakhs கமிஷன் within 100 days. It is going to giving assurance by us as a team Mission MDRT 508 from myself, SS Raman, and my friend Mr. Hemant Ashar. Do not forget, already we have printed 1000 copies and 800 copies already dispatched with courier all over India, Hyderabad, Delhi, Bangalore, as well as local Mumbai, Pune, Maharashtra, எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. இன்னும் 200 புஸ்தகம் தான் இருக்கு. இதுக்கு இது நான் ஏன் ஆசைப்பட்டு தமிழ்ல இது பண்றேன்னாக்க, நான் பெற்ற இன்பம் நீங்க வையகம் பெறட்டும். வடநாட்டு மக்களோட தமிழ்நாட்டு மக்களும் பெறணும்னாக்க இதை ஒரு யூடியூப் மூலமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு தெரிய வரும். இது உங்களுக்கு தேவைன்னாக்க என்னுடைய நண்பரோட நண்பர் ஆல்ரெடி சொல்லிட்டாப்ல நம்பர், என்னோட நம்பரும் உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு உங்களோட அட்ரஸோட வித் பின்கோடு தெரிவித்தீங்கன்னாக்க குறைந்தது 10 புஸ்தகம் வாங்கிக்கோங்க. 10 கஸ்டமர்கிட்ட போங்க. 10 கஸ்டமர்கிட்ட போனாக்க மினிமம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் உங்களோட 80 ரூபா இல்ல 8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கலெக்ஷன் ஆயிடும். MDRT COT TOT ஆயிடும். அது ஆல் த பெஸ்ட் விஷஸ் அண்ட் குட் டே அண்ட் குட் ஃபியூச்சர். பெஸ்ட் விஷஸ் ஃபார் MDRT COT TOT ஃபார் திஸ் இயர். தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் டே. தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.
Mm.